அப்பயும் எனக்கு மறந்து மறந்து போயிடுது. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லா வருஷமும் எடுப்போம், ஒரு வருஷமும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதானே? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? என்னோட ட்ரீம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொன்றா மாறிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து பிகாம் சிஏலாம் எடுத்து பெரிய பேங்க் மேனேஜர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பிகாம் சிஏ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது அந்த மாதிரிக்கு அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் ஆனேன். அப்புறமே பார்த்துட்டு அதில் நம்மளும் நல்லா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி ஹெச்ஓடி ஆகி அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆகி அதுக்கப்புறம் எல்லா காலேஜுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீம் அப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சு. அப்புறம் மேரேஜ் ஆனிச்சா அதுக்கப்புறம் எனக்கு என்ன ட்ரீம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டெய்லரிங் வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணேன். இதில் வந்து பெரிய டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து என்ன பண்ணேன்னா இப்பயும் மறுபடியும் அமௌண்ட் பே பண்ணி பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டு இப்போ முடிச்சிருக்கேன். இப்போ ஸ்டில் என்னோட ட்ரீம் என்னன்னா நான் ஒரு பெரிய பியூட்டிஷியன் ஆகணும். ஒரு பெரிய ஆமாங்க. பெரிய பியூட்டிஷியன் ஆகணுங்க. அதுதான் இப்போ எனக்கு ட்ரீம் ஸ்டில் நவ். ஒரே ஒரு ட்ரீமை வச்சு என்னால் பண்ண முடியலைங்க. இப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களான்னு எனக்கு ஒன்றுமே என்னால் என்ன சொல்கிறது அது கூட மறந்து போச்சு பாருங்க. எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கா இல்லை எனக்கு மட்டும்